செம்மரம் பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பகுதியில் செம்மரம் இல்லை. இந்த செம்மரத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது. மனுஷனுடைய வாழ்நாட்கள் எத்தனை ஆண்டுகள்? சராசரியாக ஒரு 70, ஒரு 60 அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இது 2000 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய தன்மை பெற்றது. ஏறக்குறைய 100 மீட்டர் உயரம் வளரக்கூடிய மரம். அப்போ இந்த மரத்துக்கு வேர் எப்படி ஆழமாக இருக்கும்? உறுதியாக ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் இவ்வளோ ஆழமாக இருக்கணும்ல. ஆனால் இல்லை, இந்த மரத்திற்கு வேர்கள் ஆழமாக இருப்பதில்லை. நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்னடா இது, அது என்ன செய்கிறது அப்படின்றால், அதன் வேர்கள் அருகே இருக்கக்கூடிய மற்ற செம்மரத்தினுடைய வேர்களோடு பிணைந்து வளரக்கூடியது. அப்போ பக்கத்தில் உள்ளது, அது பக்கத்தில் உள்ளது அடுத்த மரத்தில், அது பக்கத்தில் உள்ளது அடுத்த மரத்தில், அப்போ எல்லாமே பிணைந்து ஒரே ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக ஒன்றர வாழும் பொழுது அது மதிப்புமிக்கதாக, மேன்மையானதாக, தலை சிறந்த மரமாக, புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அது ஆடாமல் அப்படியே உறுதியாக இருக்கக்கூடிய மரமாக அது இருக்கிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே பலம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் இந்த கருத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒன்றுதான், ஆனால் உறுப்புகள் நிறைய இருக்குது, அப்படிதானே? நிறைய உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாம் இல்லை நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் தான் முக்கியமானவன், நான் இல்லைனா நீ இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடல் இயங்குமா? இல்லை. ஒவ்வொன்றும் அதது பணியை செய்கிறது. அப்போ இந்த உடலில் உள்ள உறுப்புகளினுடைய அந்த ஒருங்கமைவு, அந்த ஒற்றுமை தன்மை எல்லாம் ஒன்போல மூளைக்கு